பெண்களுடன் சிறந்த உரையாடலை மேற்கொள்வது எப்படி? பேசுவது ஒரு கலை. அதிலும் பெண்களுக்கு பிடித்த மாதிரி பேசுவது ஒரு பெரிய கலை. ஒரு பெண்ணுடனான உரையாடலை சிறப்பாகத் தொடங்குவது எவ்வளவு முக்கியமோ, அதேபோல அதை சிறப்பாக முடிப்பதும் மிக அவசியம். உரையாடலின் முடிவில் உங்களால் பெண்களின் எண்ணங்கள் மேம்பட்டு, அவர்களது குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்தால், உங்கள் மீது இயல்பாகவே அன்பும் அக்கறையும் ஏற்படும். பெண்களுக்கு அவர்களின் அழகை புகழ்வதும் புத்திசாலித்தனத்தை புகழ்வதும் பிடிக்கும் என்றாலும், அது அளவுக்கு மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் உரையாடும்போது அதிக தகவல்களை கொடுக்கிறார்களோ, அத்தகைய உரையாடலை ஒரு பெண் விரும்புவாள். தகவல்கள் அதிகம் தரும் நபர்களுக்கு பெண்களின் ஆதரவு அதிகம் இருக்கும். ஆனால் சொன்ன விஷயத்தையே ஒரே நபரிடம் திரும்பத் திரும்ப சொல்லாதீர்கள். புது புது தகவல்களை கூறுங்கள். தன்னை அறிந்து கொள்ளவும் சிந்திக்கத் தூண்டும் உரையாடல்களையும் எந்த பெண்ணும் விரும்புவாள். கடுமையானதாக இல்லாமல் திறமையாகவும் நகைச்சுவையாகவும் சிந்திக்கத் தூண்டும் உரையாடல்களை பெண்கள் விரும்புவார்கள். தனித்தன்மையை ஊக்குவிக்கும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை எல்லா பெண்களும் விரும்புகிறார்கள். பிரச்சினைகளை குறித்து விவரித்துக் கொண்டிருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்வது குறித்த தன்னம்பிக்கையான உரையாடல்கள் பெண்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். நகைச்சுவையான உரையாடல் நம் சூழலை சட்டென நேர்மறையாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. கோபமான மற்றும் கடினமான சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய நகைச்சுவையான உரையாடல்களை பெண்கள் விரும்புவார்கள். தன்னை நுட்பமாக கவனித்து சரியாக நகைச்சுவையுடன் பாராட்டும் உரையாடல்களை பெண்கள் அதிகமாக விரும்புவார்கள். உங்கள் உரையாடலில் பெண்கள் செய்த சிறு சேவைகளை பாராட்டி பேசினால் கூட அவர்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். பெண்கள் புறங்கூறினாலே பல பெண்களுக்கு பிடிப்பதில்லை. அதுவும் ஆண்கள் புறங்கூறினால் பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதேபோல் ஒரு பெண்ணிடம் இன்னொரு பெண்ணை மட்டம் தட்டி பேசினால், அப்போது உங்களை பிடித்தாலும் கூட இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் யோசிப்பார்கள், இதுபோல் நம்மை மற்றொரு பெண்ணிடம் மட்டம் தட்டி பேச மாட்டார்களா என்பது என்ன நிச்சயம் என்று. அதனால் ஒரு பெண்ணிடம் உரையாடும்போது மற்றொரு பெண்ணை மட்டம் தட்டி பேசுவதோ அல்லது மற்றொரு பெண்ணுடன் அவர்களை ஒப்பிட்டு பேசுவதோ கூடாது. உங்கள் உரையாடலில் பெண்களின் மீதான அக்கறை வெளிப்படட்டும். அவர்கள் மீது அக்கறை காட்டும் இதமான பேச்சு உங்கள் மீது ஒரு பிரியத்தை உண்டாக்கும். அதேபோல் அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்டுகிறேன் என்ற பெயரில் அவர்களது தனிப்பட்ட சுதந்திரத்தை பறித்துவிடக்கூடாது. பொதுவாக எல்லா மனிதர்களும் தான் முக்கியமான நபராகவும் போற்றப்படக்கூடிய நபராகவும் பாராட்டப்படக்கூடிய நபராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு உரையாடினால் எல்லோரிடமும் சிறப்பாக உரையாட முடியும். பெண்களுக்கு குடும்பம், குழந்தை, சமையல் தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்று எண்ணிவிடாதீர்கள். ஆண்களைப் போலவே அவர்களுக்கும் சமூக அக்கறை உள்ளது. அவர்களுக்கும் அரசியலும் தெரியும். ஆனால் ஆண்களைப் போல அரசியலில் வாதாட விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு மனிதர்கள் முக்கியம், உறவு முக்கியம். அதனால் அதிகமாக வாதாட விரும்ப மாட்டார்கள். பெண்கள் செய்யும் தவறுகளை கடுமையான முறையில் சுட்டிக்காட்டும் ஆண்களை விட மென்மையான முறையில் சுட்டிக்காட்டும் ஆண்களை பெண்கள் விரும்புவார்கள். மிக முக்கியமான விஷயம், உரையாடலின் போது பெண்களின் உடல் அழகை பற்றியோ உடையைப் பற்றியோ தேவையில்லாத கருத்துக்களை கூறும் ஆண்களை பெண்கள் விரும்புவதில்லை. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உரிமை என்பது அடக்குமுறையாக மாறிவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு நல்ல உரையாடல் அல்லது கெட்ட உரையாடல் என்பது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், உங்களுடன் உரையாடும் நபரின் மனநிலை மற்றும் அந்த சூழ்நிலை ஆகியவற்றையும் பொறுத்துதான் பெரும்பாலும் அமைகிறது. இதை கருத்தில் கொண்டு உரையாடினால் எல்லோரிடமும் சிறப்பாக உரையாட முடியும்.